எகிப்து தேசத்துல ஆண்டவரை முன்னாடி வச்சு கர்த்தருக்காக அந்த காரியத்தை செஞ்சான் பாருங்களேன். அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் யோசேப்பினுடைய தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தினது உண்டானால், ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிறதை கர்த்தர் ஒரு நாளும் உங்களுக்காக ஆண்டவர் செய்யாமல் கர்த்தர் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நஷ்டப்படுவது நமக்கு சில நேரத்தில் ஆசீர்வாதம். நீங்கள் வேதத்தில் ஆபிரகாமனுடைய மகனாகிய ஈசாக்கு, இந்த ஈசாக்கு ஏசேக்க விட்டு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? சித்தனாவை விட்டு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. யாருக்காக சொல்லுங்க? தன்னுடைய கேராரூர் மேய்ப்பரை எல்லாரையும் கூப்பிட்டு, வாங்கடா, என்ன நம்முடைய சொத்தையை இவன் என்ன பிரச்சனை பண்ண வர்றான், எப்படி பிரச்சனை பண்ண வருவோம் அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சிருந்தா கண்டிப்பாக வாக்குவாதம் பண்ணி இருக்கலாம். இவர் நினைச்சா கண்டிப்பா சத்தம் போட்டிருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யார் என்றால் கர்த்தர். நான் அப்படி இவங்களை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. நான் ஏசப்பா பிள்ளை. நான் இவங்களை மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் ஏசப்பா பிள்ளை. நான் பைபிளை சுமக்கிறேன். நான் சர்ச்சுக்கு போறேன். நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்திலையும் இந்த பேசிக் அனுபவம் கண்டிப்பா வேணும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எதை மறக்கிறோம் அப்படின்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதே மறந்துடுறோம். நாம் வேதத்தை சுமக்கிறவன் அப்படின்றதை மறந்துடுறோம். நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறவன் அப்படின்றத மறந்துடுறோம். பாருங்க, உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கும் எடுக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கும் வர்றாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு சண்டையில உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வாக்குவாதத்துல உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த வித்தியாசமே தெரியறது இல்லை. ஆனா அப்படி வித்தியாசமா யார் தெரிகிறார்களோ அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதற்கு என் ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா.